லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? இப்போ பாருங்க, இது ஒரு விஷயம். சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒரு 5 நாள். அண்ட் ஆல்சோ சுக்கிரன் நகர்ந்து புதன் வீட்டுக்கு போயிடுறார். இதில் என்ன பெரிய விசேஷம்? விசேஷமே அதில் தான் இருக்குது. ஏன்னா இதில் சொல்கிறதுக்கு ஒரு வெக்கமும் இல்லை. இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எப்பேற்பட்ட கடனும் ஒரு நிமிடத்தில் அடைஞ்சிடும். அது உங்களுக்கு அடைய போகுது. அப்போ ஒரு அதிசயம் ஏற்படும். நான் காத்திருக்கணுமா? 5 குடையவன் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் தான் யோகாதிபதி. 14ஆம் தேதி தான் சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். 5 நாள் போஸ்டிங்கில் தான் இருக்கார். உங்கள் வீட்டில் தான் இருக்கார். சார், கிரகங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். சந்திராஷ்டமத்தை அனுபவிச்சு உங்களுக்கு தெரியும். 3 மணிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுன்னா ஷார்ப் 3:31 டென்ஷன் ஆகிடுவீங்க. சட்டம் தன் கடமை செய்யும். ஜென்ரலாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் நீங்கள் ஒரு பிரதிகை, ஒரு சத்தியம் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, உங்களால் என்ன எஃபர்ட் பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணுங்க. முக்கியமாக புத பகவான் நமக்கு 3-6 கூடியவர் 2ஆம் இடத்துல வந்திருக்கார். அவர் காலில் விழுந்துட்டீங்கன்னா அப்படி கடன் அடிச்சுட்டு போயிடுவார். அப்போ என்ன பண்ணுவோம்? சத்யநாராயண பூஜை பண்ணுவோம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? சார், அட்சய திருதியை வந்தப்பே முடிவு பண்ணிட்டேன் சார். எங்கிட்ட கையில் காசே இல்லை. இந்த மே மாதம் இன்னும் ரஃப்பாக போகும். காரணம் என்னவென்றால் நண்பர்களே, இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. எல்லாருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் மாதம் அப்படி இப்படிலாம் நிறையா. இந்த பணமுடை, ஆனால் உங்களுக்கு மட்டும் பணமுடை கிடையாது. இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இந்த மே மாதம் ஒன்லைனில் சொல்கிறேன் பாருங்கள். இதை நம்ம ஒரு ஃபார்மெட்டாக பேச போகிறோம். இதுதான் நடக்கும் உங்களுக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? கடன் தீரும் அப்படின்னு ஒரு டேக்லைன் வச்சுக்கோங்க. உங்கள் கடன் தீருகின்ற மாதம் இது. அவ்வளோதான். எங்கிட்ட குறித்து கடன் தீருங்கிறீங்க. நான் வச்சுருக்கிற கடன்லாம் ஒரு மாதத்தில் தீர்ற கடனா? நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. கிரகங்கள் முடிவு செய்தால், இப்போ கூட பேசிகிட்டு இருந்தேன்னா, கிரகங்கள் முடிவு செய்தால் உங்களுக்கு சேமிக்கணுங்கிற எண்ணம் வந்துடுங்க. அந்த சேமிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்குறதே கிரகங்கள் தான். அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த புத பகவான் 3-6 குடைவர் உங்களுக்கு. அவர் என்ன பண்ணுறார்? இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை கொடுத்துட்டே இருக்கார். அது எங்கே? 2ஆம் இடத்துல, தனஸ்தானத்தில். 2ஆம் இடத்திலே புதனும் சூரியனும் இருந்தால் அது புதாதித்ய யோகம் என்று அறியப்படுகிறது நண்பர்களே. ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றார். எப்போது? ஏப்ரல் 14 அவர் தான் உச்சம் பெற்றார். அதுதான் இந்த ஊரே கொண்டாடுது. உங்கள் ராசியில் உச்சம் பெற்றால் ஊரே கொண்டாடுது. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளுங்க. அப்போது ராசியில் உச்சம் பெறும் பொழுது அவர் ஒரு மாதம் இருப்பார். இந்த வைகாசி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி எல்லாம் அவர் அப்படியே ரிஷபத்துக்கு வந்துடுறார். ரிஷபத்துக்கு வந்தவர் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம். ரைட், இது ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், இது ஒரு விஷயம். சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒரு 5 நாள். அண்ட் ஆல்சோ சுக்கிரன் நகர்ந்து புதன் வீட்டுக்கு போயிடுறார். இதில் என்ன பெரிய விசேஷம்? விசேஷமே அதில் தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஏற்கனவே தேவகுரு பிரகஸ்பதி வெயிட்டிங்கில் இருக்கார். கமான் சுக்கிரன், கமான், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவர் 2 கூடிய தனாதிபதி. இவர் 9 கூடிய, இவர் 12 கூடியவர். ஸோ அப்போது 9, 12 கூடியவர். அப்போது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியுமாக சேர்ந்து பலன்களை அள்ளித்தரப் போகிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம் என்றால் நல்லா கவனிங்க. புதன் வீட்டில் சுக்கிரன் இருக்கார், சுக்கிரன் வீட்டில் புதன் இருக்கார். இது பேர் பரிவர்த்தனைன்னு பேர் நண்பர்களே. இந்த மாதம் இந்த மாதிரி பரிவர்த்தனை உங்களுக்கு நடக்குது. இதில் என்னென்னா, மற்றவங்களுக்கெல்லாம் நடக்கிறது வேறு விஷயம், ஆனால் உங்களுக்கு நடக்கிறது வேறு விஷயம். ஏன்னா இவர் தனாதிபதி கடனை கொடுக்கின்ற புதனுடைய வீட்டுக்கு போகிறார். கடனை கொடுக்குறவர் தனாதிபதி வீட்டுக்கு வரார். அப்போ என்ன ஆகும்? உழைப்பீங்க, அப்படியே கொண்டு போய் கடன் அடைப்பீங்க. இந்த மாதம் ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. உங்களுடைய அறிவு, ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி. சில பேர் நண்பர்களே, சும்மா இருந்த ஒருத்தர் ஒரு லேண்டு விற்று தர சொன்னார். சும்மா நான் கேட்டு பார்த்தேன் சார், அவர் வாங்கிக்கிறேன்ட்டாரு. அப்புறமா அது கொடுத்து விட்டேன். அவர் எனக்கு கமிஷன் காசு இவ்வளோ கிடச்சிது. நிறைய பேர் இதை சொல்கிறது கிடையாது. இதில் சொல்கிறதுக்கு ஒரு வெக்கமும் இல்லை. இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எப்பேற்பட்ட கடனும் ஒரு நிமிடத்தில் அடைஞ்சிடும். அது உங்களுக்கு அடைய போகுது. அப்போ ஒரு அதிசயம் ஏற்படும். நான் காத்திருக்கணுமா? காத்திருந்தால் ஒன்றும் நடக்காது. முயற்சி பண்ணுங்கள். எப்படியாவது உங்களுடைய அறிவை முயற்சி பண்ணுங்கள். எனக்கு இது நல்லா தெரியும் சார், நான் வேணால் ஃப்ரீலான்ஸாக இதை பண்ணலான்னு இருக்கேன், நான் இப்படி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு ஒரு கம்பெனியில் பார்ட் டைமில் வேலை கிடைக்குமான்னு பார்க்குறேன். எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றி பெறும். காரணம்,
தனாதிபதி கடனை அடைக்கிறவர் வீட்டில் இருக்கார், கடனை கொடுக்குறவர் வீட்டில் இருக்கார், கடனை கொடுக்குறவர் தனாதிபதி வீட்டில் இருக்கார். சரி, இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் சார். ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ராசிநாதன். மேஷராசி அன்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த ராசிநாதன் நல்லா இருந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உள்ளத்தனையது உயர்வு மாந்தருக்கு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த குளத்தினுடைய தண்ணீர் அளவு தான் அந்த தாமரையாம். இந்த மாதிரி உள்ளத்தின் அளவு தான் மனதின் நீளம், வாழ்வின் நீளம். அப்போது ராசிநாதனுடைய சிறப்பு இருந்தால் மற்ற எல்லா பாயிண்ட்டையும் கீழ்ச்சி போடலாம். ராசிநாதன் சிறப்புனா நீங்கள் டான்னு அர்த்தம். ராசிநாதன் செவ்வாய் பாருங்கள், 10ஆம் தேதியெல்லாம் மேஷத்துக்கு வந்து ஆட்சி பெற்று விடுகிறார். மேஷத்துக்கு செவ்வாய் வந்து விடுகிறார், ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து, அப்போ செவ்வாய் சூரிய யோகம் ஏதாவது இருக்கா சார்? அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து ராசிநாதன் 5 குடையவன் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் தான் யோகாதிபதி. 14ஆம் தேதி தான் சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். 5 நாள் போஸ்டிங்கில் தான் இருக்கார், உங்கள் வீட்டில் தான் இருக்கார். சார், கிரகங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். சந்திராஷ்டமத்தை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். 3:30 மணிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுன்னா ஷார்ப்பு 3:31 டென்ஷன் ஆகிடுவீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த மாதிரி அது ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் நான் சொல்கிறத நம்புங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் அந்த 5 நாள் 10லேருந்து 15 என்ன வேணால் பண்ணுங்கள், நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி. அப்போது மேசராசிக்காரர்கள் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி என்னென்னா, வெகு பணம் வரப்போகிறது, பெருஞ்சொத்தை வாங்கப் போகிறீர்கள். ஏன்னா அதே செவ்வாய் தான் 8 குடையவன். 8 குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி, அது மற்றவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு அதே ராசிநாதனே 8 குடையவனாக இருக்கான். அப்போ இவருக்கு அந்த லா செல்லாது. அப்போ 8 குடையவன் எப்படி வேலை செய்வான்? 8ன்னா பெருஞ்சொத்து, பெரிய பெரிய இடம், நிலம், சொத்து, இதெல்லாம் அர்த்தம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மேஷராசிக்காரர்கள் சொத்து வாங்க போகிறீங்க. தீர்க்கமாகிடுது. இந்த மாதத்தினுடைய எண்டில் 26 தேதி வாக்கில் குரு பகவான் கடகத்துக்கு போகிறார். ஒரு 15 நாள் இருப்பார். இருந்தாலும் விடுங்க, 4ஆம் இடமாச்சு, அது 4ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் என்னடானா, சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுறார்? 12ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்துல யார் இருக்கார்? இப்போது புதனும். இப்போது இந்த கால்குலேஷனை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தின் இறுதியில் இந்த புதனும் சுக்கிரனோட போயிடுறார். எங்கே போய்டுறார்? மிதுனத்துக்கு போய்டுறார். ஆட்சி பெறுகிறார். அப்போ ஆட்சி பெற்றால் ப்ராப்ளம் ஆச்சே. அப்போ 3 கூட 6 கூடையவன் கடன்காரனாச்சே, அவன் ஆட்சி பெற்றால் ப்ராப்ளம் ஆச்சே என்று நீங்கள் நினைக்கலாம். கூடவே தனாதிபதியும் சென்று 26ஆம் தேதி, மாதமே முடிய போகுது, 26ஆம் தேதி, அது நம்ம ஜூன் மாத பலன்களில் பார்த்துக்கலாம். மே மாத பலன்கள் தான் இப்போது. இந்த மாதத்துக்கு மட்டும்தான் இது செல்லும். 26, 27 மாதம் சார், அதெல்லாம் காப்பர் வீக் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், அதை விட்டுருங்க. ஜென்ரலாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் நீங்கள் ஒரு பிரதிகை, ஒரு சத்தியம் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, உங்களால் என்ன எஃபர்ட் பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள். முக்கியமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, கார் விற்கிற தொழிலில் இருக்கிறவங்க, நான் சுக்கரன்னா சேல்ஸ், முக்கியமாக லக்ஸுரி கார் சேல்ஸ், முக்கியமாக கேமரா சேல்ஸ், முக்கியமாக லக்ஸுரியான எல்லா ஐட்டமும் சுக்கரன் தாங்க. இவர் கடனை தீர்க்க முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் ஏதோ பெருசாக சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். சேல்ஸ் இருக்கவங்களுக்குலாம் பொன்னான காலம். A to Z கம்பெனி வச்சுருக்கேன் சார். மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல. நாங்களாம் ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் சார். மாலை கட்டுறதுல ஆரம்பித்து, பந்தல் போடுறதுல ஆரம்பித்து, கடைசியாக பந்தி பரிமாறுற வரைக்கும் நாங்கள் தான். உங்களுக்கெல்லாம் பொற்காலம். சுக்கரமூர்த்தி பணத்தை கொட்ட போகிறார். அப்போது தங்கம் வெள்ளி 2 பேரும் சேர்றாங்க. இங்கே பாருங்கள், சுக்கரன்னா வெள்ளி, குருன்னா தங்கம். இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க? உங்களுக்கு காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காங்க. ரொம்ப அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த அடகு கடைகள் மாதிரி, அதாவது பிளட்ஜ் பண்ணிவிட்டு அதற்கு பணம் தரக்கூடியவங்க, நான் சொல்கிறது அஃபிஷியலாக சட்ட ரீதியாக பேசுகிறேன், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, அவர்கள் மாதிரி நிதி நிறுவனங்கள் சிட் ஃபண்டு மாதிரி வச்சுருக்கோம். ரொம்ப நல்ல நேரம், அதிகாரப்பூர்வமான நல்ல சிட் ஃபண்டுக்கு சொல்கிறேன். ஸோ தங்கம் வெள்ளி 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால இதை வைத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. சில பேர் வந்து ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. வெள்ளி கொலுசு, அதில் தங்கத்தில் ஒரு புள்ளி, தங்கத்திலேயே செய்யப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ், அதில் வெள்ளியில், இந்த மாதிரிலாம் மிக்சராக. நான் சொல்கிறது எப்படின்னா, ஆடை அலங்காரம், நகை அலங்காரம் வியாபாரிகள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. ஆக என்ன பண்ணணும்? சரி, இப்போ நாங்கள் என்ன கடவுளை கும்பிடணும்? வரேன், என்ன கடவுளை கும்பிடணும்? சனீஸ்வரன் மட்டும்தான் ப்ராப்ளம், மற்ற எல்லோரும் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி புத பகவான் வந்து நமக்கு 3, 6 கூடியவர் 2ஆம் இடத்துல வந்திருக்கார். அவர் காலில் விழுந்துட்டிங்கன்னா அப்படி கடன் அடிச்சுட்டு போயிடுவார். அப்போ என்ன பண்ணணும்? சத்யநாராயண பூஜை பண்ணணும். சத்யநாராயண பூஜை எப்போ பண்ணலாம்? சித்ரா பௌர்ணமி 1ஆம் தேதி வருகிறது. டோன்ட் வேஸ்ட் திஸ் கோல்டன் மொமெண்ட். காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி தான் சத்யநாராயணனுக்கு பூஜை. சத்யநாராயணனுக்கு பூஜை ஆந்திரா சைட்லாம் ரொம்ப பெரிய ஃபேமஸ். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், சத்யநாராயண பூஜைங்கிறது ரொம்ப ஃபேமஸ்.
தமிழ்நாட்டிலையும் உண்டு. பௌர்ணமி அப்போ ஃபாலோ பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து அதிர்ஷ்ட தேதிகள், இப்போ நான் சொன்ன இந்த 2 நாள் மே 1, இதே மாதிரி 14 மே 14 சூரியன் ஷிஃப்ட் ஆகிற மே 10 to 14 அந்த 4 நாட்கள் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். அதையும் சொல்லிடுங்க சார். நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் என்ன சொல்கிறேன் கேளுங்க. 3ஆம் தேதியும் 4ஆம் தேதி இந்த மாதம் மாதம் பிறந்த உடனே 1ஆம் தேதி சூப்பராக இருக்குது. 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் சாமியே சரணம், அமைதியாக இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. ஏன் சாமியே சரணம்? ஏன்னா சனி தான் ப்ராப்ளம். ஐயப்ப வழிபாடு செய்யுங்க, வீட்டில் அமைதியாக உட்காந்துக்கோங்க, ஐயப்பனை மனசில் நினச்சிக்கோங்க. சனி மட்டும்தான் ப்ராப்ளம், மற்றபடி சூப்பராக இருப்பீங்க. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பருங்க, சுக்கிரன். அதிர்ஷ்டமான கிரகம் சேம் அதே சுக்கிரன் தான். காரணம் அவர் தாங்க தனாதிபதி. அப்போது அவருடைய கலர் ஒயிட் அண்ட் சில்வர் நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. வடக்கு திசை உங்களுக்கு சிறப்பு. இதெல்லாம் யாருக்கு சார் வேண்டும்? வடக்கு திசை கல்லாப்பட்டி வச்சுருக்கீங்க, கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கல்லாப்பட்டி வடக்கு நோக்கி திறக்கிற மாதிரி இது மாதிரி பயன்படுத்துகிறவங்கெல்லாம் அந்த வடக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வழிபட வேண்டியதையும் சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன தொழில் தொடங்கணும்னு எனக்கு தெரியலையே சார், எனக்கு நிறைய முனைப்பெல்லாம் இருக்குது, இந்த வருஷ பிறப்பிலே முடிவு பண்ணிட்டேன் இந்த வருஷம் நான் ஜெயிக்கணுன்னு, ஆனால் என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரில. ஏன் சார் நீங்கள் வேறு கடன்லாம் அடைகிற மாதிரி எங்களுக்கு ஒரு கனவு கூட நான் கண்டதில்லை, அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை தலைமையில் வச்சுருக்கோம் சார் என்று நினைப்பவர்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள்? என் கூட பேசுகிறது தான். அப்போது ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த டிவியில் ஓடிட்டுருக்கிற, மொபைலில் ஓடிட்டுருக்கிற இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. என்னுடைய பதிவுகளை நீங்கள் தினமும் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.